வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ வருடத்தின் முழுமையான பலன்கள், அதன் பொது பலன்கள், நட்சத்திர கந்தாய பலன்கள் மற்றும் கிரக நிலைகளின் தாக்கங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேட்டால், இந்த வருடம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதில் கவனம் தேவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தமிழர்கள் ஆதிகாலம் முதல் சூரியனை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள். சூரியன் மேஷ ராசிக்குள் நுழையும் தருணமே தமிழ் புத்தாண்டின் தொடக்கம். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் முதல் நாள், செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. இந்த ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறக்கிறது என்பதால் வேகம், தைரியம், வீர உணர்வு மற்றும் நிர்வாக மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். பல விஷயங்கள் விரைவாக நடைபெறும். அதே நேரத்தில் அவசர முடிவுகள் சில சிக்கல்களையும் உருவாக்கலாம். அதனால் இந்த வருடம் எடுக்கும் முடிவுகளில் சிந்தனை அவசியம். இடைக்காடல் சித்தர் கூறியபடி இந்த வருடத்தில் மழை சற்று தாமதமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் கால்நடைகள் செழித்து வளரும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். பசி மற்றும் வறுமை குறைந்து மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வருடத்தின் பொது பலன்களை பார்த்தால், மழை பெய்தாலும் அதன் ஒரு பகுதி கடலில் கலக்கும். நீர் மேலாண்மை சிக்கல்கள் இருக்கலாம். நகரங்களில் விபத்துகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் சாலையில் செல்லும்போது மிகவும் கவனம் தேவை. காவல்துறையில் மாற்றங்கள் மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படலாம். தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறையில் வளர்ச்சி இருக்கும். புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். ஆனால் மக்கள் இடையே பணப்புழக்கம் சற்று குறையும். சம்பாதிப்பு இருந்தாலும் சேமிப்பு சிரமமாக இருக்கலாம். அதனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் பல புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடும். இணையத்தில் மோசடிகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் புதிய மருத்துவ பிரச்சினைகள் தோன்றக்கூடும் என்பதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது இந்த வருடத்தின் முக்கியமான பகுதி, கிரகங்களின் கந்தாய நிலைகளை பார்க்கலாம். இந்த வருடத்தில் கிரகங்களின் கந்தாய நிலைகளில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகியவற்றின் பலன்கள் கலவையாக இருக்கின்றன. சில கிரகங்கள் நல்ல பலன் தரும் நிலையில் இருந்தாலும், சில கிரகங்கள் சவால்களை உருவாக்கக்கூடிய நிலையில் உள்ளன. இதனால் வாழ்க்கையில் ஒரு பக்கம் முன்னேற்றம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சோதனைகள் இருக்கும். குறிப்பாக பணம், உடல் நலம் மற்றும் உறவுகள் ஆகியவற்றில் சமநிலை அவசியம். இப்போது நட்சத்திர கந்தாய பலன்களை விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த வருடத்தில் 3 காலங்கள் இருக்கும். முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரை. நடு கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரை. கடைசி கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரை. இந்த 3 காலங்களிலும் வரும் எண்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டும். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பின்னர் முன்னேற்றம் இருக்கும். பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு கலவையான பலன்கள். முயற்சி இருந்தால் முன்னேற்றம் கிடைக்கும். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களுக்கு ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பின்னர் நல்ல பலன் கிடைக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு முயற்சி அதிகமாக இருந்தால் வெற்றி உறுதி. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு சற்று கவனம் தேவை, குறிப்பாக உடல் நலம் மற்றும் பண விஷயங்களில். மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகம். அஸ்தம், சித்திரை, சுவாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு நடுத்தரமான பலன்கள். விசாகம், அனுஷம், கேட்டை ஆகியவற்றிற்கு சவால்கள் இருந்தாலும் இறுதியில் நன்மை இருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு மெதுவான வளர்ச்சி. திருவோணம், அவிட்டம், சதயம் ஆகியவற்றிற்கு கலவையான பலன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களுக்கு இறுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த கந்தாய எண்களில் மிகவும் முக்கியமான ஒரு விதி உள்ளது. முதல் இடத்தில் 0 இருந்தால் உடல்நல பிரச்சினைகள் வரக்கூடும்.
2வது இடத்தில் 0 இருந்தால் கடன் சிக்கல்கள் ஏற்படலாம். 3வது இடத்தில் 0 இருந்தால் பண விரயம் அதிகரிக்கும். அதனால் உங்கள் நட்சத்திரத்திற்கான எண்களை பார்த்து அந்த காலங்களில் எதற்கு கவனம் தேவை என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த பராபவ வருடம் ஒரு மாற்றங்களின் ஆண்டு. முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் கவனக்குறைவாக இருந்தால் சிக்கல்கள் வரும். இந்த வருடத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பணம் சேமிக்க வேண்டும், உடல் நலத்தை கவனிக்க வேண்டும், உறவுகளை மதிக்க வேண்டும், முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டும். இப்படி செய்தால் இந்த வருடத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பிய ஆண்டாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்க்க லோட்டஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.